அதில் உள்ள நல்ல வழக்கங்களை, நல்ல மரபுகளை, நல்ல எண்ணங்களை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். புதுமையின் மோகத்தில் பழமையை இகழல் ஆகாது, பழமையின் பெருமையில் புதுமையை புறக்கணிக்கலாகாது என்ற ஒரு நிலையில் உள்ளோம். இன்றைய சூழ்நிலையில் நாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வளர்த்த பண்பாட்டை எத்துணை அளவு பின்பற்ற முடியுமோ அத்துணை அளவு பின்பற்ற வேண்டும் என்பதே எனது விருப்பம். அவைகளை விட்டுக் கொடுக்கக்கூடாது. நம் இளம் சந்ததியினர்களுக்கு தமிழ் மொழி கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் தமிழர்களது நாகரிகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் இலக்கியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் இசையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களின் பழக்க வழக்கங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இது மிகவும் அத்தியாவசியமான ஒரு காரியம். இதை நாம் செய்ய தவறினோமானால் நமது தமிழ் நாகரிகம் சிறிது சிறிதாக மறைந்துவிடும். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அத்தகைய சூழ்நிலையிலே இன்று லெட்டர்கெனி நகரிலிருந்து ஒரு சில தமிழ் அன்பர்கள் மிகுந்த பிரயத்தனப்பட்டு பிரயாசைப்பட்டு ஆவண செய்து இந்த தமிழ்ச்சங்கத்தை முதலில் இங்கு துவக்கி இருக்கிறார்கள். இந்த தேசத்திலே பெரும்பாலான தமிழர் டப்ளின் நகரில் இருந்தாலும் ஒரு சில மனிதர்கள் லெட்டர்கென்னியிலிருந்து வந்து டப்ளின் மனிதர்களுக்கு பாடம் கற்பித்து, ஐயா, நம் தமிழ் மரபு மறைந்து போகக்கூடாது, நம் தமிழ் சங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், தமிழர்கள் நாகரிகத்தை என்றென்றும் தொடர வேண்டும் என்று நமக்கு ஞாபகப்படுத்தி உள்ளார்கள். அவர்களுக்கு எனது வந்தனங்கள். ஐயா, நீங்கள் ஒரு மாபெரும் சாதனையை செய்துள்ளீர்கள். உங்களது சேவை தமிழெண்ணைக்கு செய்த அஞ்சலி. அதை என்றென்றும் தமிழெண்ணை மறக்க மாட்டார். அன்பர் ராமமூர்த்தி கூறினார், திரையிடலோடையும் திரவியும் தேடு என்று. ஆம், நீங்கள் எல்லோரும் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவை பிராட்டியார் சொன்னது, பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைத்த கேடுகட்ட மாநிலரே கேளுங்கள், கூடுவிட்டே ஆவிதான் போனபின் யாரோ அனுபவிப்பார் ஆவிகால் அந்த பணம் என்று கூறினார். ஔவையார் கூறிய மற்றொரு செய்யுள், கவையாகி கும்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்று குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். ஆகவே தமிழ் மண்ணில் தமிழர்களுக்கு பிறந்த நாம் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளாவிட்டால் நன்மரமாகத்தான் திகழ்வோம் என்பது எனது கருத்து. நம் இளம் சந்ததியினருக்கு அரிய பெரும் வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சில முக்கிய வேண்டுகோள். இந்த சங்கத்தில் எக்காரணம் கொண்டும் அரசியல் எண்ணங்கள் நுழையக்கூடாது. நாம் செய்யும் தொண்டு தமிழன்னைக்கு செய்யும் தொண்டாகவே இருக்க வேண்டும். கலை தொண்டாக இருக்க வேண்டும். மரபை பின்பற்ற வேண்டும். நமது நாகரிக கலாச்சாரத்தை விட்டுக் கொடுக்காமல் தொடர வேண்டும் என்பதே நமது முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையிலே வெள்ளத்தனைது மலர் நீட்டம் உள்ளத்தனைது உயர்வு என்ற குரலுக்கு ஏற்ப பரந்த மனதுடன் விரிந்த எண்ணங்களுடன் உயர்ந்த நோக்கங்களுடன் நாம் தமிழ் மொழியை இந்த நாட்டில் அல்லாமல் எந்த நாட்டிலும் சென்றவிடமெல்லாம் நாம் பரப்ப வேண்டும் என்பது எனது அவ்வா. அதற்கு நீங்கள் இன்று முதற்கண் ஆரம்பித்து வைத்து உள்ளீர்கள். நீங்கள் ஆரம்பித்து வைத்த காரியத்தை நான்
என்னால் முடிந்த அளவிற்கு உறுதியாக பின்பற்றுவேன். ஆனால் ஆண்டவன் எனக்கு இன்னும் அத்தனை வருடங்கள் விட்டு வைத்திருப்பானா என்பது தெரியவில்லை. ஆகவே இளம் சந்ததியான உங்களுக்கு நான் அழைப்பு விடுகிறேன். இந்த லெட்டர்கென்னி மக்களை பின்பற்றி தமிழின் பெருமையையும் தமிழின் உயர்வையும் உலகத்திற்கு எடுத்து காட்டுங்கள். தமிழ் என்னைக்கு செய்யும் நீங்கள் செய்யும் அதுவே பெரிய தொண்டாக இருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், என்றென்றும் தமிழ் வாழ்க. நன்றி திரு ஸ்ரீனிவாசனையா அவர்களே. உங்களது தமிழ் புழமையும் உங்களது 41 வருட காலம் அனுபவத்தையும் கேட்க இனிமையாக இருந்தது. நீங்கள் இன்று உதயமாக துவங்கியது இந்த பயணத்தில் நீங்கள் கண்டிப்பாக எங்களுடன் இருப்பீர்கள், எங்களுக்கு ஆதரவும் தருவீர்கள் என இன்று வேண்டிக் கொண்டு இறைவனிடம் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் கொடுக்கும் வேண்டிக் கொள்கிறோம்.